ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் வெஜ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். மோர் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தேவையான அளவு தயிர், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 7-8 பூண்டு, அப்புறம் 2 வத்தல் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தல் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இல்லை வத்தல் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா வரும். மிளகாய் பொடி போட்டால் டேஸ்ட் இருக்காது. வத்தல் போட்டதுக்கப்புறம் பூண்டு, ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 3 இடித்து இந்த மாதிரி போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை, பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அது வரைக்கும் வதங்கணும். இந்த பூண்டு தான் இதில் நல்லா ஸ்மெல் வரும் இந்த மோர் குழம்புல. பூண்டோட வாசனை அவ்வளோ நல்லா வருது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் மோர் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். மோர் ஊற்றின அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் நான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கோங்க. மோரோட நல்லா பூண்டோட ஸ்மெல் நல்லா வரும். இதில் கடலை மாவு எதுவுமே போடவே தேவையில்லை. நல்லா இருக்கும் இதுவேவும். இது ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. லைட்டாக தான் விரல் பொறுக்கிற அளவு சூடு தான் ஆகணும். இல்லாட்டி இது தெரிஞ்சிரும். அப்படியே இந்த தயிர் தெரிஞ்சிரும். அதனால் லேசாக சூடாகவும் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இல்லாட்டி ரொம்ப சூடானால் தெரிஞ்சிரும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது மோர் குழம்பு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் டைம் போட்ட கிச்சடிக்கு இது நல்லாயிருக்கும். கிச்சடியோடு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சடியும் இந்த மோர் குழம்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.